மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மட்டக்களப்பு சைவத்தமிழ் மன்றத்தினுடைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு வருடமும் இளம் சைவ பண்டிதர், சைவ பண்டிதர் ஆகியோருக்கான பரீட்சைகள் நடத்தப்படுவது வழக்கம். அந்த அடிப்படையில் 2025ஆம் ஆண்டிலே நடத்தப்பட்ட அந்த பரீட்சைகளில் 300க்கும் மேற்பட்ட பரீட்சார்த்திகள் ஈழதேசத்தினுடைய வடகிழக்கு மற்றும் மலையக பகுதிகளிலிருந்து தோற்றியிருந்தார்கள். அந்த பரீட்சையில் சித்தியடைந்து தெரிவு செய்யப்பட்ட இளம் சைவ பண்டிதர்கள் மற்றும் சைவ பண்டிதர்களுக்கான வருடாந்த பட்டமளிப்பு விழா 2026 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று மட்டக்களப்பு தமிழ்ச்சங்க மண்டபத்திலே இடம்பெற்றிருந்தது. சைவ தமிழ் மன்றத்தினுடைய தலைவர், சைவ புலவர், சைவ பண்டிதர் பேராசிரியர் தி சதானந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் திருமுன்னிலை அதிதியாக சிவஸ்ரீ மூகு சச்சிதானந்தமூர்த்தி குருக்கள் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். பிரதம குரு கொக்கட்டிச்சோலை ஸ்ரீ தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்தினுடைய குருவாக இருக்கக்கூடியவர். அதே போல முன்னிலை அதிதிகள் வரிசையில் கிழக்கு பல்கலைக்கழகம் இந்து நாகரிகத்துறை கலை கலாசார பீடத்திலிருந்து பேராசிரியர் வ குணபாலசிங்கம் அவர்களும், இலங்கை தேசிய கல்வி நிர்வாகத்தினுடைய தமிழ் மொழித்துறை பணிப்பாளர் கலாநிதி முருகு தயாநிதி அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். விசேட அதிதியாக மட்டக்களப்பு தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் சைவ புரவலர் வி ரஞ்சிதமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். இதன்போது மட்டக்களப்பு பிள்ளையாரடி ஆலயத்திலே விசேட பூசை ஆராதனைகள் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து இளம் சைவ பண்டிதர்கள் மற்றும் சைவ பண்டிதர்கள் நந்தி கொடியேந்தி ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். அதன் பின்னர் மட்டக்களப்பு தமிழ்ச்சங்கத்திலே மங்கள விளக்கேற்றலோடு ஆரம்பமான நிகழ்வுகளின் வரிசையில் மட்டக்களப்பு சைவ தமிழ் மன்றத்தினுடைய 6வது பட்டமளிப்பு விழாவாக இந்த விழா இடம்பெற்றிருந்தது. எனவே இந்த பரீட்சையிலே தோற்றிய 300க்கும் மேற்பட்ட பரீட்சார்த்திகளிலே சைவ பண்டிதர் பட்டத்தை பெற்றிருந்தார் தனஞ்சயன் அருச்சுவன் அவர்கள். அதே போல இளம் சைவ பண்டிதர் பட்டத்தினை இந்த முறை 22 பேர் பெற்றிருந்தார்கள். எனவே அத்தனை பேருக்கும் பட்டமளிப்பு விழா மிகச்சிறப்பான முறையில் அதிதிகள் முன்னிலையிலே இடம்பெற்றிருந்தது. எனவே இந்த நிகழ்வு ஈழதேசத்திலே இருக்கக்கூடிய சகல பிராந்தியங்களிலும் சைவத்தையும் தமிழையும் நேசிக்கக்கூடியவர்களுக்கான ஒரு நிகழ்வாக அமைந்திருந்தது. எனவே இனிவரும் காலங்களிலும் மட்டக்களப்பு சைவ தமிழ் மன்றம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் இளம் சைவ பண்டிதர் மற்றும் சைவ பண்டிதர்களுக்கான பரீட்சைகளை நடாத்தி வருகிறது. எனவே இந்த முறையும் அதற்கான விண்ணப்பதாரிகள் விண்ணப்பித்து இப்போது நிகழ்நிலை வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே எதிர்வரும் காலங்களில் அந்த பரீட்சையில் தோற்றக்கூடியவர்களுக்கான பட்டமளிப்பு விழாக்களும் சிறப்பான முறையில் நடந்தேறும் என்பதோடு இந்த பட்டத்தை பெறுபவர்கள் வெறுமனே இதனை ஒரு சான்றிதழாகவோ அல்லது பட்டமாகவோ கருதாது, இது எங்களுடைய சைவத்துக்கும் தமிழுக்கும் மாற்றக்கூடிய பணிக்காக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நற்சான்றிதழ் என்பதை வைத்துக்கொண்டு சைவத்தையும் தமிழையும் வளர்ப்பதற்கான முயற்சிகளை சைவத்தமிழ் மன்றத்தோடும் ஏனைய சைவ மற்றும் தமிழ் அமைப்புகளோடும் இணைந்து செய்ய வேண்டும் என்பதை அங்கு வலியுறுத்தியிருந்தார்கள். அதன்படி எங்களுடைய பட்டத்தை பெற்றுக்கொண்ட அத்தனை சைவ பண்டிதர்களும் இளம் சைவ பண்டிதர்களும் சைவத்தையும் தமிழையும் வளர்ப்பதற்காக பாடுபடுவார்கள் என்று சொல்லி நம்பக்கூடியதாக இருக்கும். 2025ஆம் ஆண்டிலே பரீட்சைக்கு தோற்றி இந்த 2026ஆம் ஆண்டின் 6வது பட்டமளிப்பு விழாவில் சைவ பண்டிதராகவும் இளம் சைவ பண்டிதர்களாகவும் பட்டத்தை பெற்றுக்கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம். இந்த முயற்சியை கையில் எடுத்து சைவத்தையும் தமிழையும் காப்பதற்காக துணை நிற்கக்கூடிய சைவத்தமிழ் மன்றத்தினுடைய ஸ்தாபகர், தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்பட அத்தனை நிர்வாகிகளுக்கும் இளம் சைவ பண்டிதர்கள் சார்பிலும் சைவ பண்டிதர்கள் சார்பிலும் அன்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த தருணத்தில் சொல்லிக் கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம்.